அதாவது இங்கே ஒரு தொழில் ரீதியாக இன்று தூத்துக்குடி வர நேரிட்டது. வரும்போது மாவட்ட தலைவர் அவர்கள், தூத்துக்குடி பல முறை வந்திருக்கிறீர்கள், நீங்கள் வந்து தேசிய செயற்குழு உறுப்பினரான பிறகு நமது அலுவலகத்துக்கு வரவில்லை, நீங்கள் வர வேண்டும், ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து சிறந்த ஒரு கூட்டமாக அது அமைந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படி பணிபுரிய வேண்டும், எதை எடுத்துக்கொண்டு மக்களிடம் செல்ல வேண்டும் என்ற கருத்துக்களை பரிமாறி அவர்கள் செயல்பட்டால்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை தெளிவாக எடுத்துரைத்து, இன்றைய தினம் உலக வரலாற்றிலே கணவன் மனைவி நடித்து ஒன்றாக நடித்தல்ல, வெவ்வேறு திரைப்படத்தில் நடித்து ஒரே நாளில் வெளியாகின்ற 2 படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே இந்த தியேட்டர் உரிமையாளர்கள், நீங்கள் வந்து உங்களுடைய படத்தை எங்கள் தியேட்டரில் பார்க்க வேண்டும் என்று பாலகிருஷ்ணா தியேட்டர் அழைத்ததன் அடிப்படையிலும் இங்கு இருந்து அங்கே வேகமாக செல்லும்போது அன்பு சகோதரர்கள் இங்கிருந்து அங்கு சென்றவர்கள், அதாவது என் பொசிஷனில் இருந்து நான் பத்திரிகையாளராக இருந்து அங்கு சென்று இருக்கிறீர்கள். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு அமர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்னவென்று விரிவாக வேகமாக துரிதமாக கேட்டுவிட்டால் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அவர் போய் சேர்ந்திருக்காரு, என்ன காரணத்துக்காக சேர்ந்திருக்கார், அரசியல் வானிலை அரசியல் முடிவுகள் எடுக்கிறார், எங்கே இருப்பது என்று தெரியவில்லை என்றவுடன் அவர் அங்கே போய் சேர்ந்திருக்கார். அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல விரும்பலை. அது வந்து இன்றைக்குள்ள இன்னொரு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் போய் அவர் இணைந்து கொண்டார். பாஜக திமுக கூட்டணி திமுக கூட்டணி கிடையாதுன்னு பார்த்தேன். பாஜக அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. சிறந்த ஒரு ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கும் போதும் இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டிருப்பது அனைத்து அண்ணா திராவிடத்துடன் இருக்கும் போதும் மக்களிடம் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துச் சென்றாலே போதும் என்ற அளவில் என் மனதிலே தோன்றுகிறது. ஆக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை வலுவாக பெற்றிருக்கிறது என்று மட்டும் என்னால் சொல்ல முடியும். தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் ஒதுக்கலை, பணங்கள் ஒதுக்கலைன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் பார்க்கும்போது எதற்காக எதை சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு சில திட்டங்களை அறிவிக்கும் போது அது வந்து மாநிலங்களுக்கு வந்து தமிழகத்திற்கு வஞ்சம் தீர்க்க பழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் வந்து எந்த ஒரு திட்டத்தையும் வகுக்கலை. இட்ஸ் எனி பாலிசி டிசிஷன் டேக்கன் இஸ் கெட் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. அனைத்து மாநிலங்கள் தழுவி தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அது மத்திய அரசு தான் அதை ஊக்குவித்து செயல்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. காரணம், அங்கே ஒரு பெரிய அட்வைசரி கமிட்டி இருக்குது. என்ன பண்ணணும், எந்தெந்த திட்டங்களை எங்கு செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை வகுக்கப்பட்டு அது ஒப்புதல் பெற்ற பிறகுதான் வருகிறது. ஆக உங்களிடம் இருக்கிற சக்தியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு வராவிட்டால், உங்களுக்கு சரியான திட்டத்திற்கு பணம் இல்லாவிட்டால் நீங்கள் அங்கே சென்று அமர்ந்து அதை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள், அது எப்படி செலவிடப் போகிறீர்கள் என்று நீங்கள் கூட சொன்னால் அதற்கு தகுந்தாற்போல் அவங்க திடீர் ஒதுக்கத்தான் செய்வார்கள் என்னுடைய கருத்து. ஆனால் குறை கூறிக்கொண்டு இருப்பதை விட நிறையாக செயல்படுத்துவது, திட்டங்களை செயல்படுத்துவது, பொருளாதார உதவி எப்படி தேவைப்படும் என்பதை எடுத்துரைத்தால் அது சிறப்பாக நடந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. மார்ச் 1ஆம் தேதி வந்து பாரத பிரதமர் வந்து நம்ம மதுரைக்கு வராரு, திருப்பரங்குன்றம் இப்போ வந்து தொடர்ந்து பல கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. 11ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது, அதன் பிறகு 16ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக தேர்தல் களம் சூடு பிடிக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஸ்பெஷலாக போல் அங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவாகி இருந்தது. அங்கே முருகன் கோயிலுக்கு செல்கிறார், முருகனை வந்து தரிசித்து விட்டு அவன் வந்து அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைப்பதற்கு ஒரு நாட்டின் பிரதமர் செல்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆமாம், இப்போ பிரதமர் வரலையே, ஏற்கனவே சர்ச்சை உருவான பிறகு அவர் அங்கே செல்கிறார் என்று சொன்னால் அது வந்து உண்மையாக வந்து என்ன அளவிற்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படை வழங்கப்பட்டிருக்கு உணர்ந்து அந்த இடத்துல வந்து அந்த திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் எண்ணத்தை அவர் மனதில் தோன்றியிருக்கிறது, அவர் செல்கிறார். இதுக்கு வந்து காரணம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அரசியல் காரணம் கற்பித்து ஏற்கனவே சர்ச்சைக்காக அங்கே செல்கிறார் என்று எடுத்துக்கொள்வது சிலரின் கருத்தாக இருக்கிற பலரின் கருத்தை அவங்க செல்வது நம்மை பெருமைப்படுத்தியதாக நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். அது அவருடைய குடும்ப விஷயம், அதை பற்றி நான் பேச தயாராக. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இந்த நாட்டில் இருக்குது. அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று இருக்கும்போது யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், யார் வேணாலும் வந்து அரசியலுக்கு வரலாம், வரணும்னு சொல்கிற வேணாம். அதனால் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புரட்சித் தலைவருடன் பயணித்தவர்கள் திடீரென்று கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன கருத்தை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. யாரும் கட்சி ஆரம்பிக்க கூட நம்ம சொல்ல முடியாது. தாய்க்கிளை படம் 2 தடவை பார்த்துட்டேங்க, சிறந்த ஒரு படம் தான். எனக்கு அதை போட்டியாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய படம் வந்து வித்தியாசமான திரைப்படம், அது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. முதலாவது ஒரு ஆர்ட் படம் மாதிரி. அது வந்து
ஒரு மீன்பிடி படகுக்கு உள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம். அது உள்ளே தான் படம் எடுக்கும் போது எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு பெறும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கிடையாது. அதில் ஒரு காதல் காட்சியோ இல்லாட்டி ஒரு பெரிய அடிதடியோ இல்லாட்டி கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அந்த இயக்குனர் மாதவ ராம்தாஸ் ஏற்கனவே மேல் விலாசம் ஒரு படத்தை கோர்ட் ரூம்குள்ளே எடுத்தார். அந்த கோர்ட் ரூம் மட்டும் வெளியே போகலை. அந்த படமே ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் படம், ஒரு எல்லாரும் பாராட்டப்பட்ட படமாக அமைந்தது. ஆனால் வியாபார ரீதியாக அது பெருசாக இல்லை. அதே மாதிரி இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் பல படங்கள் பண்ணிட்டேன், 170 படம் பண்ணிட்டேன். இந்த படம் மக்களால் இந்த புதிய யுக்தியை ஏற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கின்ற படம். இது என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்க்குற மக்கள் செல்லும்போது இது வேறொரு முயற்சி என்று பார்ப்பதுக்கு வழியிருந்திருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் வரும்போது கமர்ஷியலாகவும் நல்ல ஒரு கருத்தை சொன்ன படமும் சேர்ந்து வரும்போது அது இந்த படமா அந்த படமா என்று மோதல் வரும்போது அது கொஞ்சம் ரசிகர் மத்தியில் எதை பார்க்கலாம்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி கூட காலையிலேருந்து பார்த்தேன், பல பேர் என்னென்னா அண்ணி படம் பார்த்துட்டோன்னே, தாய்க்கிளை பார்த்துட்டோன்னே, நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் சொன்னேன். இதில் போட்டி கிடையாது. எங்களுக்கு சந்தோஷம் என்னென்னால் ஒரு சிறந்த ஒரு நடிகை என்று சொன்னால் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே நடிப்பதற்கென்று ஒரு சிறந்த நடிகை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ராதிகா சரத்குமார் தான் என்று தெள்ளத் தெளிவாக பல முறை நான் சொல்லிட்டேன். ஆனால் அவங்களோட எனக்கு ஒன்றும் போட்டி கிடையாது. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சிறந்த கருத்தை ஆழமாக சொல்லியிருக்க படம் தாய்க்கிழவி. இது மேல் விலாசம் பாசத்தின் உச்சமாக பாசம் அதிகமாகி விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிற படம் ஆழி. 234 தொகுதியில் தான். நீங்கள் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றது ஆனால் உங்கள் படத்துக்கு திரையரங்கு கம்மியாக இருக்குது, ஆனால் உங்கள் மனைவியோட அவங்க படத்துக்கு இல்லை, அதை பற்றி நான் கவலை கம்மி கூடுதலாம் கிடையாதுங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு முன்னே எடுத்த படம். இன்று திரைக்கு வருகிறது என்று சொன்னாலே அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று அர்த்தம். பல படங்கள் எடுக்கப்பட்டு வெளியே வராமல் தயாரிப்பாளர்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிற சூழலில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நான் ஹரி என்ற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சகோதரருக்கு நான் உண்மையிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு இந்த படம் எனக்கு இது வித்தியாசமான படம்னு வாங்கி அந்த உரிமையை வாங்கி தைரியமாக தியேட்டருக்கு கொண்டு செல்ல வேண்டும் எண்ணியிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு முதல் பாராட்டுகள். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி கதை இல்லாமல் வித்தியாசமான கதை சொல்லணும்னு எடுக்கிற முயற்சிக்கு வரவேற்படுத்தியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இது எந்த ஒரு போட்டியும் கிடையாது, எந்த ஒரு பொறாமையும் கிடையாது. என் மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற போல தான், நான் வெற்றி பெற்றால் என் மனைவி வெற்றி பெற்ற போல தான். அது போதை அது போதை தான். இன்று போதைக்கு அடிமையாக்கப்பட்டு போதையினால் பல எல்லாமே விளையாட்டாகவும் போச்சு. அவனுக்கு அறுவாள் எடுத்து வெட்டிட்டு அதை யூடியூப்பில் போடுற அளவுக்கு வந்திருக்கு. அதனால தான் மிகப்பெரிய கடுமையான சட்டங்கள் வர வேண்டும் சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து விடலாம் என்று நினைப்பது தவறு. அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ற இடத்து அளவிற்கு இந்திய ரீதியாக மத்திய அரசு கடுமையான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் அறிவிக்க மாநாட்டில் இருக்குமா? இருக்கலாம். சார், உங்களுடன் பயணித்தவர்களுக்கு எந்த தென் மாவட்டங்களில் அதிக சீட்டு கிடைக்குமா? என்னுடன் பயணித்தவர்களுக்கு முதல்ல மாநிலத்திலும் சரி மாவட்டங்களிலும் சரி பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் களத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற பொறுப்புகளும் வழங்க இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதையும் நான் இப்போ வலியுறுத்தி வந்தேன். இந்த இதில் நான் நிற்கலைன்னு உறுதிபட சொல்லிவிட்டேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அது எந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் எங்கு நின்றாலும் வெற்றி பெறுவதற்கான உழைப்பை அவர்களும் தருவார்கள், நானும் தருவேன். நான் ஒரு இயக்கத்தில் இணைத்து கொண்டிருக்கின்றேன். ஆக நான் ஒரு கட்சியின் அடிப்படையில் சமத்துவ மக்கள் கட்சியாக இருந்திருந்தால் இத்தனை சீட்டுன்னு சொல்லலாம். நான் ஒரு காரியகர்த்தாவாக தேசிய செயற்குழு உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இயக்கத்தை 17 ஆண்டு காலம் நடத்திய இயக்கத்தை இணைத்திருக்கின்றேன். அந்த பெருமைக்குரிய ஒரு தலைவனாக இணைந்திருக்கிறேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் சிறந்தவர்கள், வல்லவர்கள், மக்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துரைத்திருக்கின்றேன். செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி கமல் இணைந்து நடக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமாங்க? பேச்சுவார்த்தை இழுத்துட்டு கிடக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க கூட்டணியை செலவு சேர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடக்கும். இதுக்கெல்லாம் சரத்குமார் சொல்ல முடியாது. ஏதாவது இப்போ பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் நாட்டாமை தீர்ப்பை சொல்வார். அது நீங்கள் சொல்லுவாங்க என்பதை நீங்கள் பத்திரிகை தெரிந்திருப்பது செய்து என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? நான் பத்திரிகையாளராக இருந்திருந்தால் கண்டுபிடித்து சொல்லியிருப்பேன். இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்டிங்கில் எனக்கு எப்படி தெரியும் உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையானு? இல்லைங்க, உங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? வெளியே வந்தால் தானே தெரியும்.
இல்லை அது அவங்க மேனேஜ் பண்ணுறது அவங்க தலைவருடைய பிரச்சனை, என் பிரச்சனை இல்லையே. அவங்க எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறார்களோ, அவங்க எப்படி தேர்தல் யுக்தியை பயன்படுத்த போகிறார்களோ போக போக தெரியும்.